எம்பி சசிகலா புஷ்பாவிற்கு எதிராக பாலியல் புகார் கொடுத்த பெண்களுக்கு ஆதரவாக வாதாடிய பெண் வழக்கறிஞர் வீடு மீது மர்ம நபர்கள் தாக்குதல் நிகழ்த்திவிட்டு 9 சவரன் நகைகளை கொள்ளையடித்து சென்றுள்ளதாக புகார் அளிக்கப்பட்டுள்ளது. மாநிலங்களவை உறுப்பினர் சசிகலா புஷ்பாவின் குடும்பத்தினருக்கு எதிராக நெல்லை மாவட்டம் ஆனைக்குடியைச் சேர்ந்த பானுமதி, ஜான்சிராணி ஆகியோர் பாலியல் புகார் கொடுத்திருந்தனர். இவர்களுக்கு ஆதரவாக வாதாடி வரும் பெண் வழக்கறிஞர் சுகந்தியின் வீடு திசையன்விளையில் உள்ளது. சுகந்தி குடும்பத்துடன் கேரளாவிற்கு சென்றிருந்த நிலையில் அவரது வீடு புகுந்த மர்ம நபர்கள் காவலாளியை தாக்கி வீட்டில் இருந்த கார், டிவி உள்ளிட்ட பொருட்களையும் அடித்து நொறுக்கியதாக கூறப்படுகிறது. மேலும் வீட்டில் இருந்து 9 சவரன் நகைகளையும் கொள்ளையடித்து சென்றதாக சுகந்தி திசையன்விளை காவல் நிலையத்தில் புகார் அளித்துள்ளார். இது தொடர்பாக போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். எங்களுக்கு இப்போ ஒரு மாசமாவே த்ரெட்டனிங் இருந்துகிட்டே தான் இருந்துச்சு. இந்த பிள்ளைங்களே எங்களுக்கு கொள்றதுக்கு 1 மாசத்துக்கு முன்னால அடியாட்கள் ஆவணி காரில் எங்கள் வீட்டை சுற்றி வந்தாங்க. நாங்கள் பேசுகிற போலீஸ் எல்லாத்தையுமே நாங்கள் சொன்னோம். யாரும் எந்த நடவடிக்கை எடுக்கல, முறையான பாதுகாப்பு எதுவுமே எங்களுக்கு கொடுக்கல. இப்போ இந்த பிள்ளைங்க இவ்வளோ நாள் இங்கே தான் இருந்தாங்க. இப்போ தசரால் எங்கள் ஊருக்கு போனாங்க. நானும் கொச்சின் போயிருக்கிற நேரம் பற்றி வீடெல்லாம் அடிச்சு உடச்சி இந்த மரத்தில் அப்படி பண்ணியிருக்கிறாங்க. நான் எதுக்கும் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. நாங்கள் சட்டப்படி எல்லா நடவடிக்கையும் எடுப்போம்.